சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக நவம்பர் மாதத்திலும் 2வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பான தேவச்சனமே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது சத்திய தேவனுடைய அனாதி ஆலோசனை, சித்தம், தீர்மானமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நாம் கூடி வந்திருக்கிறோம். 3 பகுதிகள், 7 சத்தியங்கள். இந்த ஆராதனை முறைமையானது நமக்கு கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த சத்தியத்தை அதிகமாய் உணர்த்தக்கூடியதாக, வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை நாம் அறிந்து உணர்ந்து இதன் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியத்தை நடத்துவதற்காக சத்திய விழிப்புணர்வோடு இந்த ஆராதனை முறைமையிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியங்கள் உண்டு. 1, கல்வாரி வெண்கல தொட்டி, சுத்திகரிப்பின் செய்தி. 2, கல்வாரி பலிபீடம், சத்திய ஆராதனை. சத்திய தேவனுக்கு நாம் ஆராதனையை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே சேர்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள இன்றைக்கும் முதல் சத்தியமாக சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், சந்தேகப்படுகிறவர்களாக வாழ்கிற கொச்சம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டு அதற்கு தேவையான வேத வசனங்களையும் எழுதி கொள்ள வேண்டும். முதல் வசனமாக ஆதார வசனத்தை எழுதி கொள்வோம். யாக்கோபு 1:6. 2ஆம் வசனம் லூக்கா 12:29. 3ஆம் வசனம் லூக்கா 24:38. 4ஆம் வசனம் ரோமர் 4:20. கடைசியாக நாம் எப்போதும் எழுதி கொள்ளக்கூடிய
5ஆம் வசனம், சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு சந்தேகப்படுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தேவனுடைய சபை, அதாவது தேவ ஜனங்களாக இருக்கின்ற நாம் சந்தேகப்படுகிறவர்களாக வாழக்கூடாது. ஏன் இப்படி வாழக்கூடாது என்றால், வேதம் சந்தேகம் என்ற வார்த்தையை குற்றமாக வெளிப்படுத்துகிறது. சந்தேகம் என்ற குற்றம் தேவனுடைய சபைக்குள் வாழ்கிற தேவ ஜனங்களுக்குள் இருக்கக்கூடாது. தேவ ஜனங்களுக்குள் இருந்தால் அவர்கள் அதன் அடிப்படையிலே குற்றமுள்ளவர்களாக ஜீவிக்கக்கூடும். தேவன் நம்முடைய குற்றங்களை நீக்கி சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிற நோக்கம் நாம் குற்றமற்ற வாழ்க்கை நடத்துவதற்கு. பல்வேறு விதமான குற்றங்கள் இருந்தாலும் ஆதியிலே, அதாவது பூமியிலே ஆதி மனிதன், ஆதி மனுஷி, ஆதி பெற்றோர் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்களிடத்திலே அவர்களுக்குள்ளே தோன்றிய படு பயங்கரமான ஒரு குற்றம்தான் சந்தேகம். நம்ம புதிய ஏற்பாட்டு சபையாகிய ஏதேனுக்குள்ளே இருக்கின்றோம். எப்படியும் பிசாசு நமக்குள்ளேயும் எப்படி ஆதி பெற்றோருக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வந்து வைத்து சந்தேகப்படுகிறவர்களாக வாழ வைத்தானோ, அதே வண்ணமாக நமக்குள்ளும் சந்தேகத்தை ஏற்படுத்தி சந்தேகம் என்ற குற்றத்துடன் குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், பிதாவுக்காக, கிறிஸ்துவுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் நல்லது. ஆனால் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து வருகிறோம்? சந்தேகம் என்கிற குற்றத்திற்கு எந்த வகையிலாகிலும் இடம் கொடுத்து அது நமக்குள்ள இருக்கிறதே தெரியாத மாதிரி அல்லது அதை கண்டுபிடிக்காத அடிப்படையில் அந்த குற்றத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் அந்த குற்றத்தை நம்மை விட்டு நீக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த குற்றம் நமக்குள்ள விதையா இருந்து வேர் முளைத்து செடி போல எழும்பி பின்னதாக சந்தேக மரமே உண்டாயிரும். பெரிய பயங்கரமான கெடுதின்னு விளங்கிக்கணும். தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை சந்தேக மரம் போல உயர்ந்து விடக்கூடாது. வேண்டாத வளர்ச்சி, வேண்டாத அமைப்பு, வேண்டாத ஒரு வாழ்க்கை. சந்தேகம் என்ற வார்த்தைய அதிகமா விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் இது எல்லாருக்கும் நல்லாவே புரியும். என்னைக்கும் பாருங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிய சந்தேகப்படுவதும், மனைவி கணவனை சந்தேகப்படுவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்தேகப்படுவதும், பிள்ளைகள் பெற்றோரை சந்தேகப்படுவதும் அதெல்லாம் சகஜமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சந்தேகம் என்ற வார்த்தை ஒரு பக்கம் நமக்கு தேவை. சந்தேகம் என்ற வார்த்தைய குற்றம்னு இவ்வளவு நேரம் கேட்டுட்டு சந்தேகம் என்ற வார்த்தை நமக்கு தேவைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதற்கும் வேதத்துல ஆதார வசனங்கள்லாம் இருக்கு. என்னால நீங்க அதெல்லாம் வேதத்துல எடுத்து படிச்சு பாருங்க. சந்தேகப்பட வேண்டிய நேரங்கள் உண்டு, சந்தேகப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. சந்தேகப்பட்டு எச்சரிக்கையோடு வாழ வேண்டிய அவசியமும் இருக்கு. அது வேற விதமான காரியம். ஆனால் தேவன் வெறுக்கிற, தேவன் பிரியப்படாத, தேவன் நம்மிடத்தில் வேண்டாம் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்ற பல்வேறு குற்றங்களிலே ஒரு குற்றம்தான் சந்தேகம். இந்த சந்தேகம் நமக்குள்ள பல கோணங்கள்ல வரும். அதுல 1-2 காரியங்களை இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். வேத வசனங்கள்ல இருந்து அவைகளை ஒவ்வொன்றா வாசிக்க போறோம். அப்படி வாசிச்ச பிறகு
இந்த விதங்கள்லையும் சந்தேகம் நமக்குள்ள இருக்குதோ அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஒருவேளை இருந்தா மனம் திரும்பணும். அப்படி இல்லை அப்படின்னா இனியும் நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக சந்தேகம் நமக்குள்ளே வராமல் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா யாக்கோபு 1:6 எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடந்த வாரம் நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தி அலைப்புண்டு தெரியாதிருங்கள். இன்றைக்கு நாம் கேட்கிற சுத்திகரிப்பின் செய்தி சந்தேகப்பட்டு வாழக்கூடாது. சந்தேகப்படக்கூடியவங்களா நாம சபையில இருக்கக்கூடாது. சந்தேகப்படுகிறவர்கள், சந்தேகத்துக்குரியவர்கள் வேறு, சந்தேகப்படுகிறவர்கள் வேறு. நம்ம சந்தேகப்படுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நம்ம வாசிச்ச யாக்கோபு 1:6 சந்தேகப்படாமல் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, சந்தேகப்படுகிறவன் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. சந்தேகம் என்கிற குற்றம் தேவனுடைய சபைக்குள்ளே வாழ்கிற எந்த ஒரு மனிதனுக்குள் மனுஷிக்குள் காணப்படுகிறதோ அந்த மனுஷன் மனுஷி சந்தேகப்படுகிற நபராக சபைக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசியா சபைக்குள்ளே இருக்கிறோமா, இல்ல சந்தேகப்படுகிறவனா சந்தேகப்படுகிறவளா சபைக்குள்ள இருக்கிறோமா கண்டுபிடிக்கணும். நம்ம எப்பவுமே நம்மளை பற்றியதான சிந்தனை என்ன அப்படின்னா, நான் சபைக்கு வருகிறேன், நான் சபைக்குள் இருக்கிறேன், நான் தேவனுடைய ஜனமாக தேவ பிள்ளையாக இருக்கிறேன், இன்னும் சொல்ல போனா விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம விசுவாசி என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் விசுவாசியாக வாழ்க்கை நடத்துகிறோமா, சந்தேகத்தை உள்ளே வைத்துக் கொண்டு சந்தேகப்படுகிறவனாக சந்தேகப்படுகிறவனாக சபைக்குள்ளே வாழ்க்கை நடத்துகிறேனா, இதை கண்டுபிடிக்கணும். இந்த வசனம் எந்த அடிப்படையிலே சந்தேகம் என்கிற குற்றத்தை நமக்கு வெளிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் முந்தின வசனத்தோடு கனெக்ட் பண்ணி பார்த்தா அது நல்லா விளங்கும். வீட்டில் போய் பொறுமையா படிச்சு பாரு. சபைக்குள்ள இருக்கிற ஒரு நபர் எந்த ஒரு காரியத்துல குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அந்த குறை நீங்கிறதுக்கு தேவனிடத்துல ஞானத்தை கேட்கணும்னு எழுதியிருக்கு. அப்படி கேட்டா யாவருக்கும் சம்பூரணமா கொடுக்கிற தேவன், ஒருத்தரையும் கடிந்து கொள்ளாத தேவன், கேட்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறவரா இருக்கிறார்னு எழுதியிருக்கு. ஒருத்தருக்கு ஞானம் வேணும் அப்படின்னா அத ஞானமாகிய தேவனிடத்துல கேட்கணும். ஆனா அது எப்படி கேட்கணும்னு தான் இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு நபர்கிட்ட நம்ம கடன் கேட்கணும்னு நினைச்சு மனசுல முடிவு பண்ணியிருப்போம். ஆனா கேட்கும்போது எப்படி கேட்போம் அப்படின்னா, கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேக உணர்வை மனதுக்குள்ள வைத்து கொண்டு கொடுத்தா பார்ப்போம், கொடுக்கலன்னா வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியோட அல்ல, சந்தேகத்தோட கேட்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம கிட்ட இயல்பா இருக்கதான் செய்யுது. இது நம்முடைய அமைப்பு. ஆனால் தேவனை அறிந்த ஜனமாயிருந்தா, தேவனை உணர்ந்த ஜனமாயிருந்தா, தேவனுடைய ஜனமாக வாழ்வதற்குரிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனிடத்திலே நாம் கேட்கிற அந்த ஞானத்தை எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம கேட்கணும். கடல் அளவு சந்தேகம் நமக்குள்ள எழும்பும், கடலுக்கு அளவு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவாகிலும் அப்படின்னா ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம கேட்கணுமா, ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மனது கிடைக்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஆனா அது வேணும், அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சந்தேகப்படாமல் இருக்கக்கூடிய
நபராக நான் சபைக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவேளை நான் என்னுடைய தெய்வத்துக்கிட்ட கேட்கும் போது சந்தேகப்படக்கூடிய நபரா, சந்தேகப்படக்கூடிய ஆளா நான் அப்படி கேட்கிறேன் அப்படின்னா, கடலை போய் பார்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய கரையில நின்று அந்த முனை பகுதியை பார்க்கும்போது காத்து எப்பவுமே கடல் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கடலின் முனையில அலையை எழுப்பும். அந்த அலை எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கிருந்து இங்க வரும், இங்கிருந்து அங்க போகும். அந்த மாதிரிதான் தேவன் நான் கேட்கும் போது கொடுப்பாரு, தேவன் நான் கேட்கும் போது கொடுக்க மாட்டாரு. இப்படி ரெண்டுமே மாறி மாறி நமக்குள்ள தோன்றிக் கொண்டே இருக்குது அப்படின்னா கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார், சந்தேகப்படக்கூடிய உணர்வோடு இருக்கிறார். நம்ம விளங்கிக்கணும். நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறத இந்த வசன அடிப்படையில தேவனிடத்துல கேட்கிற காரியத்தில கண்டுபிடிக்கணும். ஆத்துமால சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ஆத்துமால சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேட்கும் போது ஆவியிலேயே அது வெளிப்படும். நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை பற்றியும் நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஆவியை பற்றியும் இரண்டிலும் இந்த சந்தேகம் என்ற குற்றம் இருப்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ள இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா ஆத்துமாலையும் இந்த குற்றம் இருக்கக்கூடாது, ஆவியிலையும் இந்த குற்றம் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கவனமா கேட்கணும். சுத்திகரிப்பின் செய்தி எனக்கு விளங்கணும். நம்ம எல்லாரும் தேவனிடத்துல எத்தனையோ காரியங்களை கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதுல ஞானத்தை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ஞானம் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தை தேவனிடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னாலும் எவ்வளவு ஆகிலும் ஆத்துமால சந்தேகம் இல்லாம, ஆவியில சந்தேகம் இல்லாம அதை நம்ம கேட்கக்கூடிய அளவிற்கு தெளிவா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத இதை கேட்கிற அடிப்படையில பரிசோதிச்சுதான் நம்ம பார்க்கணும். நான் கரெக்டா இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. சந்தேகம் ஆத்துமால இல்லாம இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சந்தேகத்தை ஆவியில எங்கிட்ட இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை இன்னும் ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. எப்படி இருக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கணும். சத்தியம் தான் நமக்கு அதை உணர்த்தணும். அடுத்தபடியா நம்ம கேட்கறதுல இன்னொரு காரியம் இருக்கு. இந்த ஞானம் என்பது நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தேவையான ரகசியம். உள்ளான மனிதனுக்கு தேவையான ஞானம் பற்றிய காரியத்திலே எனக்கு சந்தேகமான எண்ணமோ சந்தேகமான வார்த்தையோ என்னிடத்துல இருக்கக்கூடாது, வெளிப்படக்கூடாது என்பதை முதல் வசனத்துல நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்த வசனம் லூக்கா 12:29 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பேசின வசனம். எதை முன்னிட்டு பேசுகிறார் என்றால், உண்ணக்கூடிய காரியத்தை பற்றியும் குடிக்கக்கூடிய காரியத்தை பற்றியும் பேசுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுதின வாழ்க்கையிலே உணவு தேவை, நீர் தேவை. உணவு இல்லாம நீர் இல்லாம யாரும் வாழ முடியாது. உணவோ நீரோ டெய்லி லைஃபுக்கு தேவை. டெய்லி லைஃபுக்கு தேவையான உணவையும் நீரையும் நம்ம யாருகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் அதை நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்காம அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஆனா இந்த இரண்டு காரியங்களை பற்றி, உடல் சார்ந்த தேவைகளை பற்றி நம்முடைய இயேசு என்ன அவருடைய சத்தியத்தை கேட்டவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம்னு சொல்லி நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றாரு. கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. ஆனா பல நேரங்களில் கேட்கிறோம், அல்லது கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. கேட்க வேண்டிய சூழல் இருக்கும்போது நம்ம கேட்பத ஒரு மரணத்துக்கு ஏதுவான குற்றமா எடுத்துக்கொள்ள முடியாது. வேலை கேளாமலும்ங்கிறத நம்ம அறியாம கேட்பதாக கூட அது இருக்கலாம். வேதவசனம் சொல்லுது, சாப்பாட்டையோ தண்ணியையோ நீ கேட்கவே கேட்காதன்னு சொல்லுது. யாரு கேட்கிறாங்க அப்படின்னா
சந்தேகம் இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. இந்த வசன அடிப்படையில நாம இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உணவு, நீர், இந்த இரண்டுக்காகவும் நம்முடைய ஆத்துமா நம்முடைய தேவனை பற்றி என்ன நிலையில இருக்கணுங்கிறத வெளிப்படுத்துகிறது. சந்தேகப்படாம இருக்கணும். இன்னைக்கு காலையில பொழுது புலர்ந்ததா, இன்னைக்கு நான் கண்ணு முழிச்சு உயிரோட எழும்பி இருக்கிறேனா, இன்றைய நாளை நான் கடத்துவதற்கு, இன்றைய நாளிலே நான் உயிரோடு வாழ்வதற்கு என்னுடைய உடம்புக்கு தேவையான உணவையும் நீரையும் தெய்வம் எப்படியோ சந்திப்பார், அருளுவார் என்ற எண்ணங்களோடு வாழ்க்கையை நடத்தான். கையில காசு இல்லாம இருக்கலாம், பேங்க்ல பணம் இல்லாம இருக்கலாம், யாருகிட்டையும் கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனாலும் என் தெய்வம் உணவை அருளுவார், என் தெய்வம் நீரை அருளுவார். அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா? அப்ப உணவுக்காக, அப்ப நீருக்காக தெய்வம் என்னை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன தேவச்சனம், மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு எவ்வளோ ஆழமா போறோம், ஏன் இன்னும் கஷ்டப்படுறோம், இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு நிலைமை, தண்ணி கூட கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு நிலைமை, கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நேற்று வர நீ எப்படி சாப்பிட்ட, நேற்று வர நீ எப்படி தண்ணி குடிச்ச, அது நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன், நான் செஞ்சேன், நான் பிடிச்சிட்டு வந்து வச்சிருந்தேன், நான் குளிச்சேன். எல்லாம் உன்னுடைய அறியாம, உன்னுடைய வளராம, நாட்டு புல்ல பார்க்கும்போது, ஆகாயத்து பறவைகளை பார்க்கும்போது, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில எவ்வளவு விசேஷமானவங்க. உங்களை என்னை இந்த உடம்புல உயிரோட வாழும் போது அப்படி விட்டுருவாரா, அப்படியே விட்டுருவாருங்கிற மாதிரி தானே சந்தேகம். இதெல்லாம் கேட்காத ஆவியை பற்றி சொல்றாரு. சந்தேகப்படாம இரு, ஆத்துமாவை பற்றி சொல்றாரு. என்னுடைய ஆவி எப்படி இருக்கு, என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கு, சந்தேகங்கிற குற்றத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா? நீ கேட்கிறன்னா ஆவியில சந்தேகம் இருக்கு. ஆவியில சந்தேகம் இருக்குன்னா அது ஏற்கனவே ஆத்துமால இருந்திருக்குன்னு அர்த்தம். என்னுடைய ஆவியிலும் என்னுடைய ஆத்துமாவிலும் சந்தேகம் என்ற குற்றம் உணவு நீர் அடிப்படையிலே ஒரு நாளும் உண்டாகி விடாமல் நாம் எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அடுத்த வேத வசனம் லூக்கா 24:38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? முன்னால வாசிச்ச 2 வசனங்களையும் ஆவியிலையும் சரி ஆத்துமாலையும் சரி சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இன்னொரு வசனத்தை நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயத்துலதான் இந்த சந்தேகம் எழும்புது. இருதயம் அப்படின்னா ஆத்துமா, ஆத்துமா அப்படின்னா எண்ணம். ஆத்தும எண்ணத்துல எந்த ஒரு காரியத்தை பற்றியும் தேவனை முன்னிட்டு தேவனிடத்துல கேட்கிற காரியங்களை வைத்து எனக்குள்ள சந்தேகம் எழும்பக்கூடாது. இயேசு கேட்கிறார் பாரு, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள், சந்தேகமே எழும்பக்கூடாது, சந்தேகங்கள்னு சொல்றாரு. ஞானமா இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது, உணவா இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது, நீரா இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது, வேலையா இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது, தொழிலா இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது, ஊழியமா இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது, மனைவியா இருக்கட்டும் கணவனா, எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் வேண்டாத சந்தேகம். வார்த்தைகளை கவனிக்கணும். வேண்டிய சந்தேகம் அது வேற காரியம், வேண்டாத சந்தேகம் எழும்பக்கூடாது. ஆனால் இன்றைக்கு வேண்டாத சந்தேகங்கள் நமக்குள்ளே எழும்புகிறது. ஏன் எழும்புது? வேத அறிவு இல்லை, வேத ஞானம் இல்லை, தெய்வீக ஞானம் இல்லை, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை பற்றியதான அறிவு இல்லை. அதான் பிரச்சனை. இயேசுவே இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார். என்னைக்கு நம்ம முன்னால இருந்தாருன்னா நம்ம கிட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பார். அவ்வளவு மோசமான நிலைமையில நம்முடைய ஆத்துமாக்கள் இருக்கு. நம்முடைய ஆத்துமாக்கள்ல சந்தேகங்கள் எழும்பி கொண்டிருக்கு. சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் எங்க இந்த சந்தேகங்கிற குற்றம் வருவதற்கு இடம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கி கொள்ள அடுத்த வசனம் ரோமர் 4:20 வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய்
அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆபிரகாமை குறிச்சு எழுதியிருக்கு. ஆபிரகாமா இருந்து ஆபிரகாமா மாறணும். அவனுக்கு தெய்வம் தரிசனம் கொடுத்து அவனோட பேசுறார். அவர் அவனோட பேசும்போது அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பங்கிறார். ஒரு பிள்ளை கூட பெக்கல, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன்னு அவர் சொல்றார். அவர் சொல்ற அந்த வாக்கு தத்தத்தை அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படல. அப்படின்னா அவிசுவாசமா இல்லாம இருந்திருக்கிறான். நீங்களும் நானும் சந்தேகப்படுகிறவர்களாக நம்முடைய ஆத்துமாக்களை வைத்திருந்தோம் என்றால் ஆத்துமாக்களிலே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்னு வரும். நம்ம ஆத்துமால விசுவாசம் இருக்கணும். தேவன் இருக்கிறார். தேவன் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்பேன்னு எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தையில எழுதி இருக்கிறது. வார்த்தையில எழுதி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற உணர்வு இருக்கிறது தான் விசுவாசம். வார்த்தையில எழுதி இருக்கிறத அறியாம, வார்த்தையில எழுதி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை கண்டுபிடிக்காம உணராம இருக்கும் போதுதான் இங்க சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் தான் அவிசுவாசமா நமக்குள்ள காணப்படக்கூடாத அக்கிரமமா எழும்புது. நமக்குள்ள கிரமமான எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் அக்கிரமமான எண்ணமாக மாறி போகக்கூடாது. ஆபிரகாமிட்ட தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை அவன் கொஞ்சம் கூட அவிசுவாசமா எடுத்துக்காம, தரேன்னு சொன்னாரு, தந்துருவாரோ தரமாட்டாரோ அப்படியெல்லாம் அவன் யோசிக்காம, நினைக்காம, சிந்திக்காம அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னா நடக்கும். அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னா கொடுத்துருவாரு. அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பிரகாரம் நிறைவேறும். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அழகில இருக்கலாம். அழைச்ச தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கூட எழும்புற நிலைமை இருக்கலாம். நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கிறது? என்னுடைய நிலை என்ன வேணாலும் இருக்கக்கூடாது. என்னுடைய நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னுடைய நிலை விசுவாசமா இருக்கணும். என்னுடைய ஆத்தும உணர்வு, என்னுடைய ஆவியின் வார்த்தை விசுவாசமா இருக்கலாம். எல்லா நேரமும் விசுவாசமா இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா நேரமும் விசுவாசமா இருக்க வேண்டிய நீங்களும் நானும் பல நேரங்களில் நம்முடைய ஆத்துமாக்களிலே விசுவாசத்துக்கு பதிலா அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து சந்தேகப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் ஜெபம் எல்லாம் எப்படி கேட்கிறோம்னா, ஆண்டவரே ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவரே புண்ணியம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஜெபம் பண்ணிட்டேன். இந்த தடவை ஜெபம் பண்ணணுன்னே தோணல. ஆனாலும் வேற வழி இல்லை, நான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கேன். சந்தேகத்தோடையே கடலின் அலைக்கு ஒப்பாகவே நம்ம ஆவியில ஆத்துமால இருக்கிற சந்தேகத்தை வெளியே எடுத்து கொண்டு வந்து தேவனிடத்திலே விசுவாசமா கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் குற்றமுள்ள வாழ்க்கையை நாம நம்முடைய அனுதின வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படில நான் மனம் திரும்பணும். எப்படிப்பட்ட குற்றம் நம்முடைய ஆத்துமால நம்முடைய ஆவியில ஒருவரும் வரக்கூடாது. சங்கீதக்காரன் சங்கீதம் 73:13 சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, ஆத்துமாவை சுத்தம் பண்ணி, குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன், வெண்கல தொட்டியிலே என்னுடைய கைகளை கழுவினேன். ஏன் இருதயத்தை சுத்தம் பண்றான்? ஏன் கைகளை சுத்தம் பண்றான்? அக்கிரமத்தை, பாவத்தை கழுவான். ஆத்துமால சந்தேகம் இருந்தா அக்கிரமம் இருக்கும். ஆவியில சந்தேகம் இருந்தா மீறுதல் இருக்கும். சரீரத்துல சந்தேக செயல்பாடு இருந்தா பாவம் இருக்கும். அவன் தன்னிடத்துல இருக்கிற குறைய குற்றத்தை கண்டுபிடிச்சான், மனம் திரும்பினா, கல்வாரியில நாம கழுவுவதற்கு ஏதுவோ அவன் அன்னைக்கு வெண்கல தொட்டியில கழுவினான். அவன் அந்த வெண்கல தொட்டியில கழுவி தன்னை சுத்தம் பண்ண மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் கழுவுவதற்காக கல்வாரி வெண்கல தொட்டி இருக்கு, அதுல சுத்தம் பண்ணி கொள்ள எல்லாரும் எழுமி நிற்கலாமா? இன்றைக்கு நாம் கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே சந்தேகப்படுகிறவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குமானால் கண்டிப்பா இந்த சத்தியத்தின் அடிப்படையில மனம் திரும்பியே ஆகணும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரமார்கள் எல்லாருடைய ஆத்துமாக்களும் என்ன நிலைமையில இருக்குங்கிறத எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்கணும். ஞானத்துல குறை இருந்துச்சுன்னா அந்த தேவனிடத்துல கேட்கணும். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவன் கேட்கிறவனுக்கு அதை நிச்சயமா கொடுப்பார், உறுதியா கொடுப்பார்.
ஆனா நம்ம எப்படி கேட்கிறோங்கிறது முக்கியம். சந்தேகப்படாம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கிற நம்ம சந்தேகப்படாம கேட்கணும்னு அறிஞ்சிருக்கிறோமா? ஒருவேளை சந்தேகப்படுகிற நபரா, சந்தேகப்படக்கூடிய ஆளா நம்ம தேவனிடத்துல ஞானம் காரியமா நம்ம கேட்டிருந்திருக்கோம் அப்படின்னா, கடலின் அலைக்கு ஒப்பான ஒரு நபராதான் இன்னைக்கு சபைக்குள்ள வாழ்ந்து வந்திருக்கு. நான்லாம் கேட்டா கொடுப்பாரா, எனக்கெல்லாம் தருவாரா, எனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குதா? ஏன் உன்னுடைய தகுதியை நீ குறைத்துக் கொள்ளுகிறாய்? நீ இப்படிதான் கேட்கணும்னு எழுதி இருக்குது. உன் ஆத்துமாவை சந்தேகம் இல்லாம வைத்துக் கொண்டு உன்னுடைய ஆவியில சந்தேகம் இல்லாம கேட்டிருந்தீன்னா, உனக்கு கொடுக்க வேண்டியதோ கொடுக்க வேண்டிய நேரத்துல சரியானபடி அவர் பூரணமா கொடுத்திருப்பாரு. இதுவரைக்கும் அப்படி கேட்டிருக்கியா? சந்தேகம் இல்லாம கேட்டிருக்கிறியா? சந்தேகத்தை உள்ள வைத்துக் கொண்டு சந்தேகத்தோட கேட்டு வந்திருக்கிறாயா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல உணவும் தண்ணியும் கூட இல்லாம வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் கேட்காதன்னு சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு நான் தருவேங்கிறாரு. சந்தேகப்படாம வாழ்க்கை நடத்துங்கிறாரு. அற்ப உணவுல அற்ப தண்ணியில கூட நம்ம தெய்வத்தை சந்தேகப்பட்டுட்டு அவர்கிட்ட இன்னைக்கு தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்காதன்னு சொல்லி இருக்கும்போது கேட்டு இருக்கிறோமா? ஐயோ பசிக்குதே, ஐயோ தாகமா இருக்குதுன்னு சொல்லி அற்ப உணவு தண்ணி விஷயத்துல கூட சந்தேகப்பட்டுட்டு அப்புறம் கேட்டிருக்கிறோமா? அதெல்லாம் குற்றம்னு சொல்லி என்ன உணர்த்தோன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 99 வயசு ஆகும். அவனுடைய சந்ததிக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா அவனுக்கு பின்னால அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன்னு சொல்றாரு. அந்த வாக்கு தத்தத்தை அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அப்படியே நடக்கும்னு சொல்லி இருதயத்துல எண்ணி இருக்கிறான்னா, அவன் எப்படி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்திருக்கிறான்? அவன் கல்வாரிய பார்க்கல, அவன் முழு வேதத்தை பார்க்கல, அவன் வேதத்தை படிக்கல. தேவனுடைய வாக்கு தத்தத்தை அப்படியே நம்பி விசுவாசிச்சான் எழுதி இருக்கிறது. நீங்களும் நானும் கல்வாரிய குறித்த சத்தியம் கேட்டிருக்கிறோம். இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சபைக்குள்ள விசுவாசிக்கிற பட்டத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முழு பைபிளை வச்சிருக்கிறோம், முழு திருஷ்டாந்தங்களை பார்க்கிறோம். ஆனாலும் கடலின் அலைக்கு ஒப்பாக இருதயத்திலே சந்தேக எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அவ்வப்போது நாம தேவனிடத்துல கேட்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும், உள்ளான காரியமோ புறமான காரியமோ, எல்லாத்திலையுமே சந்தேகத்தை வைத்திருக்கிறோமே. சந்தேகத்தோட கேட்கிறோமே. உங்கள் இருதயங்களை சந்தேகம் எழுப்புகிறது என்ன? உங்களுடைய ஆவியிலே அந்த சந்தேகம் தேவனிடத்தில் வெளிப்படுகிறது என்ன? இதெல்லாம் தெய்வம் கேட்கக்கூடிய அளவிற்கு நாம நம்முடைய ஆத்துமாவை ஆவியை வைத்திருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நான் மனம் திரும்ப வேண்டும், இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆத்துமா கிரமங்களும் ஆவியின் மீறுதல்களும் நீக்கப்பட இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். அதை நீக்காம நம்ம அதை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, சரீரத்திலும் சந்தேகங்கிற பாவத்துக்கு இடம் கொடுத்து சந்தேக செய்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தி தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக பூரணப்பட்டு விடுவோமே. நீக்கப்பட வேண்டாமா? என கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில் ஒரு பக்கம் நாம மனம் திரும்புவது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி கடந்த ஒரு வார காலமா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்களை எப்படி வச்சிருந்தோம், வாயை எப்படி வச்சிருந்தோம், உடம்பை எப்படி வச்சிருந்தோம். கண்கள் இச்சைகள், ஜீவனத்துல பெருமைகள், மாம்சத்துல இச்சைகள் என்னிடத்திலே உண்டானதா என்ன உணர்த்தும் தெய்வமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். யாரும் சும்மா இருக்க கூடாது. என்னிடத்துல உண்டான இச்சைகளை எனக்கு உணர்த்தும், நான் மனம் திரும்பணும் தெய்வமே, நான் சுத்திகரிக்கப்படணும் தெய்வமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். எத்தனையோ பேரை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், நினைக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் என்ன மாதிரியான யோசனைகளுக்குள்ள உட்பட்டு இருக்கிறோம்? கிரமமா இருந்துச்சா இல்ல அக்கிரமமா இருந்துச்சா என்னை வெளிப்படுத்தும். எத்தனையோ பேர்கிட்ட பேசி இருக்கிறோம். நாம பேசின ஒவ்வொரு பேச்சுக்களும் எப்படிப்பட்ட பேச்சா இருந்துச்சு? எல்லைக்குட்பட்டு, வசனத்துக்குட்பட்டு நம்முடைய பேச்சு காணப்பட்டதா, அல்லது வசனங்களை மீறி பேசி இருக்கிறோமா என்ன வணக்கம்? ஒவ்வொருத்தையுமே எப்படி நடந்துகிட்டோம்? தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய நடக்கையை வைத்திருந்தோமா, அல்லது பாவ நடக்கையை வெளிப்படுத்தி வாழக்கூடிய துர்க்கிரியைகளுக்கு இடம் கொடுத்து குற்றவாளியா வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா என்ன வணக்கம்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். எத்தனையோ முறை இதெல்லாம் நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப 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 மனம் திரும்பிட்டு
மறுபடியும் மறுபடியும் அதே சேத்துக்குள்ள விழுந்த மாதிரி, நாயானது தான் கக்கினதை மறுபடியுமா தின்கிற மாதிரி அடிமைத்தன வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? எல்லாத்தையும் எனக்கு உணர்த்தன்னு சொல்லி கேட்க வேண்டாமா? அப்படி தெய்வம் உணர்த்தும் போது அதை மௌனமா அறிக்கை செஞ்சு கல்வாரியில கழுவப்பட ஒப்பு கொடுக்க ஆயத்தப்படுவோமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. குற்றங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னா கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனால கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பன், சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில மனம் திரும்பி குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து கழுவப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானாரே, நம்முடைய குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அந்த இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவருடைய குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க. எபேசியர் 5:26, 1 Corinthians 6:11, 1 John 1:7 உம்முடைய சத்திய வசனத்தினால் எங்களை சுத்திகரித்து சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்திருந்து விசுவாசிக்கிறோம். சகல துதிகன மகிமை அவற்றை கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.